பல்லடத்தில் நடைபெறக்கூடிய திமுக மகளிர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவை புறப்பட்டுச் சென்றார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், இன்றைய தினம் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு எத்தனை மணிக்கு நடைபெற இருக்கிறது? முதலமைச்சர் புறப்பட்டுச் சென்றிருக்கிறார். கூடுதல் தகவல் என்ன? திமுகவினுடைய மகளிர் அணி சார்பாக திமுக மேற்கு மண்டல அதில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற மகளிர் அணி மாநாடு என்பது பல்லடத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்காக பிரமாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை விமான நிலையத்திலிருந்து கோவைக்கு புறப்பட்டு செல்ல இருக்கிறார். குறிப்பாக இந்த மாநாடை பொறுத்தவரை 13 திமுக மாவட்டங்கள் 39 சட்டமன்ற தொகுதியில் இருந்து 1.5 லட்சம் மகளிர் இந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. வரக்கூடியவர்களுக்கு 4000 பேருந்துகள், வாகனம் நிறுத்துவதற்கான இடம், குறிப்பாக 150 ஏக்கர் பரப்பளவில் நிகழ்ச்சியினுடைய திடல் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய அனைவருக்குமான ஏற்பாடாக நிர்வாகிகள் அனைவருக்கும் அடையாள அட்டைகளும், அதே போன்று ஒவ்வொருவருக்கும் சிற்றுண்டிகளும் அவர்களுடைய இருக்கையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதே போன்றுதான் மாநாடு திடல் முழுவதும் திமுகவினுடைய மகளிர் ஆட்சியில் செய்த நலனின் முன்னிறுத்தக்கூடிய அந்த சாதனை நலத்திட்டங்கள் தொடர்பான பதாகைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு தேவையான அனைத்து விதமான ஏற்பாடுகள், அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் வந்தாலும் அவர்களுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. மதிய உணவு மட்டுமல்லாது 350 மொபைல் கழிப்பறைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான அனைத்து விதமான ஏற்பாடுடன் மிக பிரமாண்டமாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கிறார். அதில் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கண்ணனை தலைமை வகித்து தலைமுறையாற்ற இருக்கிறார். இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட மிக முக்கியமாக நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகளிருடைய மாநாட்டில் வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து கோவை புறப்பட்டு சென்றிருக்கிறார். இன்று மாலை நடைபெறக்கூடிய நிகழ்வில் பங்கேற்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.